ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாட் ஐட்டம் மாதிரி பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே டேஸ்டா இருந்தது. நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வச்சுட்டா கலர் மாறிடும். அதனால உடனே தண்ணியில போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன். ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுட்டு அது கூட மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃபிளவர், மைதா மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பெருசா பிடிச்சிங்கன்னா சீக்கிரமா வேகாது, அதனால சின்னதாவே எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் ஆயில்ல ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் ஃபுட் தான். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபிளேவருக்கு ஏத்த மாதிரி நான் மசாலாஸ் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணதை சும்மாவே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும். அப்படியே சைடுல கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப் தயிர்ல மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு பூண்டு, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் எவ்வளவு போடுறோமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தயிர், அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கலரிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.